இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியை மருத்துவர் ஐயாவிடமிருந்து அன்புமணி இரண்டாக பிரித்தது யாருக்காக? அதே நேரத்தில் இரண்டாக பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுபடுவதற்கு யார் காரணம்? அன்புமணி தொடர்ந்து குற்றச்சாட்டுக்களை கூறுகிறாரே, திமுக தான் பாட்டாளி மக்கள் கட்சி உடைந்ததற்கு காரணம் என்று சொல்கிறாரே, அதில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி சரியான விளக்கத்தை அறிந்து கொள்வதுதான் இந்த பதிவின் நோக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக அன்புமணி அவர்களால் பிளக்கப்பட்டதற்கு திமுக காரணம் என்று அன்புமணி அவர்கள் சொன்னாலும் கூட, பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைந்ததற்கு எடப்பாடி பழனிசாமியும் பாரதிய ஜனதா கட்சியும் தான் காரணம் என்று பல உண்மைகள் இப்பொழுது தாமதமாக தெரிய வருகிறது. ஏனென்றால் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திமுகவோடு கூட்டணி வைக்க கூடாது என்று மருத்துவர் ஐயாவிடம் வாதாடி மருத்துவர் ஐயாவை பணிய வைத்து அண்ணா திமுக கூட்டணிக்கு போகாமல் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு சென்றவர்தான் அன்புமணி. ஒரே ஆண்டில் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணா திமுகவும் போதி மரத்தடி புத்தனை போல நாணம் பெற்றுவிட்டார்களா என்ற கேள்வி ஒரு பக்கம் எழுகிறது. இன்னொரு பக்கம், வட தமிழகத்தில் வன்னியர்களுடைய செல்வாக்கு இல்லாமல் அண்ணா திமுகவின் தலைமை பொறுப்பில் தொடர்ந்து தன்னால் இருக்க முடியாது என்பதை எடப்பாடி பழனிசாமி சரியாக உணர்ந்திருக்கிறார். ஏனென்றால் தென் தமிழகத்தில் இன்று வரை சசிகலாவின் எதிர்ப்பை மீறி எடப்பாடி பழனிசாமியால் காலூன்ற முடியவில்லை. அங்கே அண்ணா திமுகவிற்கென்று ஒரு கோட்டையை உருவாக்க முடியவில்லை. அண்ணா திமுகவிற்கென்று எடப்பாடி பழனிசாமிக்கென்று ஒரு செல்வாக்கை எடப்பாடி பழனிசாமியால் இன்று வரை உருவாக்க முடியவில்லை. 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த பொழுதும் முடியவில்லை. இந்த 5 ஆண்டுகள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுதும் எடப்பாடி பழனிசாமியால் அதை சாதிக்க முடியவில்லை. ஆகவே வட தமிழகத்தில் வேகமாக வளர்ந்தால் மட்டுமே, அதே நேரத்தில் வட தமிழகத்தில் வன்னியர்களுடைய செல்வாக்கை பெற்றால் மட்டுமே எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுகவின் தலைமை பொறுப்பில் தொடர்ந்து நீடிக்க முடியும் என்று திட்டம் போட்டார். ஆகவே அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியை இரண்டாக உடைத்ததை பயன்படுத்தி கொண்டார். அன்புமணி சொல்கிறாரே, திமுக தான் பாட்டாளி மக்கள் கட்சி உடைவதற்கு காரணம் என்று சொல்கிறாரே. பாண்டிச்சேரியில் நடந்த பொதுக்குழுவில் முகுந்தன் அவர்களை மருத்துவர் ஐயா இளைஞரணி தலைவராக அறிவித்த பொழுது மருத்துவர் ஐயா திமுகவின் பேச்சை கேட்டுக்கொண்டு தன்னுடைய பேரனை இளைஞரணி தலைவராக அறிவித்தாரா? அல்லது அன்புமணி அவர்களை அமைச்சராக்குகின்ற பொழுது மருத்துவர் ஐயா திமுகவின் பேச்சை கேட்டுக்கொண்டு அன்புமணியை அமைச்சராக்கினாரா? மருத்துவர் ஐயாவிற்கு முகுந்தன் சிறப்பாக செயல்படுவார் என்று நினைத்தார். ஆகவே அவரை இளைஞரணி தலைவராக அறிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சியில் பிளவை உருவாக்க வேண்டும், பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ஐயாவின் தலையீடு இல்லாமல் தான் என்ன நினைக்கிறோமோ அந்த முடிவை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி நினைத்தார். ஆகவே பாண்டிச்சேரியில் நடந்த பொதுக்குழுவில் முகுந்தனை இளைஞரணி தலைவராக மருத்துவர் ஐயா நியமித்ததை எதிர்த்தார். அங்கிருந்து பிரச்சனையை ஆரம்பித்தார். பனையூரில் தனி அலுவலகம் திறந்தார். இவற்றையெல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி மிக சிறப்பாக அரசியல் சதுரங்கத்தில் பகடை விளையாடினார். அன்புமணியால் பாமகவில் ஏற்பட்ட பிளவை பயன்படுத்தி வசமாக அன்புமணியை அண்ணா திமுக கூட்டணிக்கு கொண்டு வந்தார். அண்ணா திமுக கூட்டணிக்கு அன்புமணியை கொண்டு வந்து எந்த அன்புமணி எடப்பாடி பழனிசாமிக்கு கவுன்சிலராக இருப்பதற்கு கூட தகுதி இல்லை என்று விமர்சனம் செய்தாரோ, எடப்பாடி பழனிசாமிக்கு நிர்வாகம் தெரியாது என்று எந்த அன்புமணி எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்தாரோ, அதே அன்புமணி இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி சிறந்த நிர்வாகத்தை தருவார், அவர்தான் சிறந்த முதலமைச்சராக இருப்பார் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு ஜாமீன் கையெழுத்து போடுகின்ற அளவிற்கு அன்புமணியை தன்னுடைய வசப்படுத்தி விட்டார் எடப்பாடி பழனிசாமி. மருத்துவர் ஐயா அவர்களையும்
சசிகலா அவர்களையும் அண்ணா திமுக கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய தலைமை பலமுறை எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தியும் அவர்கள் இருவரும் கூட்டணிக்கு வரக்கூடாது என்பதில் திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்தார். ஏனென்றால் மருத்துவர் ஐயா அண்ணா திமுக கூட்டணிக்கு வந்துவிட்டால், சசிகலா அண்ணா திமுக கூட்டணிக்கு வந்துவிட்டால் முக்குளத்தோர் சமூகம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக வராது. மருத்துவர் ஐயா அண்ணா திமுக கூட்டணிக்கு வந்துவிட்டால் வன்னியர் சமூகத்தின் ஆதரவை எடப்பாடி பழனிசாமியின் அண்ணா திமுகவிற்கு கொடுக்க மாட்டார்கள் என்று நினைத்தார். ஆகவே பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை எவ்வளவோ மன்றாடியும் எவ்வளவோ எடப்பாடி பழனிசாமிக்கு எடுத்து சொல்லியும் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டவர்கள் எடுத்து சொல்லியும் இவர்கள் கூட்டணிக்கு வரக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொன்ன கூற்று, அண்ணா திமுக கூட்டணிக்கு மருத்துவர் ஐயா வருவதை அன்புமணி விரும்பவில்லை, பாரதிய ஜனதா கட்சி தான் முடிவெடுக்கிறது, எனக்கு மருத்துவர் ஐயாவிடம் பகை கிடையாது, அவர் வர வேண்டும் என்றுதான் எதிர்பார்த்தேன், ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தான் தடுக்கிறது என்று பாரதிய ஜனதா கட்சியின் மீது பழியை போட்டு அன்புமணியை பயன்படுத்தி இந்த தேர்தலில் அன்புமணியையும் தோற்கடித்து வட தமிழகத்தில் வன்னியருடைய செல்வாக்கை அண்ணா திமுகவிற்கு குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு கொண்டு வந்து விடலாம், வன்னியருடைய ஆதரவை பெற்றுவிட்டால் அண்ணா திமுகவின் பொது செயலாளராக தொடர்ந்து கோலேச்சலாம் என்று எடப்பாடி பழனிசாமி நினைத்தார். ஆகவே எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழ்நாட்டிலே திமுகவை தோற்கடித்துவிட்டு அண்ணா திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட அண்ணா திமுகவில் அவருக்கான பொது செயலாளர் என்கின்ற பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமியிடம்தான் தொடர்ந்து இருக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் அண்ணா திமுக இயங்க வேண்டும். அப்படி இயங்க வேண்டுமென்றால் வன்னியர் சமூகத்தின் பெரும்பான்மை மக்களின் ஆதரவை பெற வேண்டும். அந்த ஆதரவை பெற வேண்டும் என்றால் மருத்துவர் ஐயா செல்வாக்கோடு இருக்கின்ற வரையில் வன்னியர் சமூகம் எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்காது என்று திட்டம் போட்டார். அதை சரியாக அரசியல் பகடை உருட்டி நிறைவேற்றி இருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கண்ட கனவு பகல் கனவாகத்தான் முடியும். வன்னியர்கள் எடப்பாடி பழனிசாமியை என்றைக்கும் தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மருத்துவர் ஐயா என்கின்ற ஒரு மாபெரும் வன்னியர் சமூகத்தின் தலைவர், சமூக நீதி போராளி இருக்கின்ற வரை மருத்துவர் ஐயாவை தாண்டி வேறு யாரையும் பெரும்பான்மை வன்னியர் சமூகம் தலைவராக ஏற்றுக்கொள்ளாது என்பதை இந்த 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு எடுத்து காட்டும். எடப்பாடி பழனிசாமிக்கு கடைசியில் புலிவால் பிடித்த கதையாகத்தான் மாறும். எடப்பாடி பழனிசாமி வன்னியருடைய செல்வாக்கை அவருக்கு ஆதரவாக வட தமிழகத்திலே திரட்டி விடலாம் என்று அவர் காண்கின்ற கனவு பலிக்காது. அந்த கனவு பகல் கனவாக மாறும். பாரதிய ஜனதா கட்சி கூட மருத்துவர் ஐயாவை எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வந்து அதன் மூலம் வட தமிழகத்தில் காலூன்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் மருத்துவர் ஐயாவை எப்படியாவது அரசியலிருந்து ஓரங்கட்டிவிட்டு வன்னியர் சமூகத்தின் செல்வாக்கை பெற வேண்டும் என்று அரசியல் பகடை உருட்டியது எடப்பாடி பழனிசாமி தான் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.